நாங்கள் 90% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் ஸ்டாலின். நாங்கள் 95% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் துரைமுருகன். நாங்கள் 99.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் கனிமொழி. இது எது உண்மை? தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடுகுடுப்பக்காரன் மாதிரி, அவங்க சாதாரண நினைக்கக்கூடாது, சாமக்கோடாங்கி மாதிரி ஒரு கையில் ஒரு குச்சியோட ஊர் ஊரா ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தார். அந்த பெட்டியில் அவர் வருவதற்கு முன்பாக அந்த பெட்டி வரும், ஒரு சமுக்காலம் வரும், செம்பு வரும். நவீன நாட்டாமை போல ஊர் ஊரா சுற்றி வந்தார் ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். உங்கள் குறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு முறைகேடு நடந்துவிட்டது. உங்களுடைய குறைகளை நீங்கள் என்னிடத்திலே ஒரு சீட்டிலே எழுதி இந்த பெட்டியிலே போட்டீர்கள் என்று சொன்னால், நான் ஆட்சிக்கு வந்து 1 மாத காலத்திற்குள் உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு இலாக்கா ஒதுக்கப்படும். அந்த இலாக்காவின் மூலமாக 1 வருட காலத்தில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் சொன்னாரா இல்லையா? ஆனா பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு? கிட்டத்தட்ட 511 வாக்குறுதிகள். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன், 5 சவரனுக்கு வட்டியில்லா கடன் சொன்னாங்க, நகைக்கடனை ரத்து பண்றோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன சொன்னாங்க? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு 1000. நம்ம வீட்டு பொம்பளைகளை தகுதி பார்த்து பேசக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய். நீட்டு ரகசியம், நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே, உங்கள் பேச்சை கேட்டு இன்று வரைக்கும் இளம் குழந்தைகள் நீட்டுக்கு படிக்காமல் பரீட்சையிலே தோல்வியடைந்து மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு யார் காரணம்? இந்த சின்ன எஜமான் உதயநிதி காரணம். தாலிக்கு தங்கம் போச்சு, 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகை போச்சு, ஸ்கூட்டி கொடுத்தாங்க போச்சு. எத்தனை கடிமணிது, அந்த மடிக்கணின்னு சொல்லி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லாமல் ஏழை குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட செல்போனை வாங்கி படிக்கிறாங்க நிலைமைக்கு இன்னைக்கு உங்க கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்ன இந்த ஆட்சி வந்ததற்கு அப்புறம் 3000க்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. வருடத்திற்கு 1000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். சட்ட ஒழுங்கு இங்க பல்ல காட்டி சிரிக்குது உங்க தமிழ்நாட்டில். இந்தியாவிலே போதைப் பொருள் அதிகமாக விற்கக்கூடிய மாநிலம் என்ற முதல் பட்டியலிலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சாதனையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கிறது? ஜாபர் சாதிக் அவர் யார்? திமுகவினுடைய கட்சியினுடைய உயர் பொறுப்பாளர். இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஐஜி அவர்கிட்ட போய் அவார்டு வாங்கியிருக்கார் ஜாபர் சாதிக். 3400 கோடி ரூபாய்க்கு 3400 கிலோ 25,000 கோடிக்கு மேலாக ஒரு போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே உலவு வருகிறது என்று சொன்னால், நாம் இருவர் நமக்கிருவர் என்று சொன்னார்கள், நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்னார்கள், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம். அவன் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போறானா, கஞ்சா குடிக்க போறானா, இல்லை போதைப் பொருளை அனுபவிக்க போறானான்னு தெரியல. எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் இந்த போதை வஸ்துக்கள் தான். நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் 7 வயது சிறுமியை 7 கொடூர மிருகங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து சாக்கடையிலே போட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இந்த போதை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே,
அக்கா கனிமொழி அக்கா பேசுகின்ற பொழுது ஒருவர் மைக் செட்டு மேலே ஏறி நிற்கிறார். சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அண்ணன் இறங்குங்க, சார் இறங்குங்க, தம்பி இறங்குங்க, தயவு செய்து இறங்குங்க. நாங்கள் இதைத்தானமா சொன்னோம், நீங்க தானே மேடை மேடைக்கு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பாக இளம் விதவைகள் இந்த நாட்டிலே அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, அந்த நேரத்திலே கூட உங்களுக்கு உரைக்கவில்லையா? ஒருவன் ஏறி நிற்கிறானே மேலே, அப்பொழுது கூட உங்களுக்கு உரைக்கல இந்த சாராய கடையை மூடணும்னு. இந்த குற்றவாளிகள் ஜாபர் சாதிக்கை ஏன் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யவில்லை? ஒருவர் திரைப்பட இயக்குனர் பகிரங்கமாக ஜாபர் சாதிக் என்னுடைய தூரத்து சொந்தம் என்று சொல்லுகின்றார். என்னை கேட்காமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகின்றார். ஆனால் ஏன் அமீர் இன்ன வரைக்கும் கைது செல்லவில்லை, கைது செய்யப்படவில்லை? எங்களுடைய மார்க்கம் மது போதை விபச்சாரத்திற்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லுகின்றாரே, அமீர் ஜாபர் ஜாதிக்கு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்? ராமநாதபுரத்தில் கடல் அட்டையை கடத்தி வருகிறார்கள் கீழக்கரை பாய்கள் எல்லாம். அப்பொழுது காவல்துறை சேர்ந்தவர்கள் தடுக்கிறார்கள். 18 காவலர்களை கொத்துயிரும் கொலையுருமாக அடித்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் கிடந்தார்களே, அன்றைக்கு சைலேந்திர பாபு என்ன செய்தார்? அவர்களை வழக்க வாபஸ் வாங்க சொன்னார். வழக்க வாபஸ் வாங்க சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால், தென் தமிழ்நாட்டிலே கொலைக்கும் கொள்ளைக்கும் கற்பழிப்புக்கும் காரணமான அந்த போதைப் பொருட்களை தடை செய்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. இந்த நாட்டினுடைய உளவுத்துறையுடைய டிஐஜி யாரோட சுற்றுப்பயணம் போறாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோட பிலிப்பைன்ஸ் போறார். எதுக்கு போறாரு அவரு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? நேற்றைக்கு ராமேஸ்வரத்தில் 108 கிலோ போதைப் பொருள் சிக்கிருக்கு. அதோட மதிப்பு 6000 கோடின்றாங்க. 50 கிலோ ஹெராயின் பொருள் மதுரை ரயில்வே ஜங்ஷனில் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதோட மதிப்பு பல கோடி. இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிறதுக்கு பிறகும் இங்கே போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது என்று சொன்னால், காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? காவல்துறையினுடைய பணி என்ன? காவல்துறையின் கைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலே. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க காவலர் இருக்காங்க, கூப்பிட்டு கேளுங்க, தனியாக கூப்பிட்டு இப்ப சொல்ல மாட்டாங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுகணம் இவர்கள் போட்ட உத்தரவு, காவல் நிலையத்தில் லத்தியை பயன்படுத்தக்கூடாது, குற்றவாளிகளை அடிக்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. கிட்டத்தட்ட 60% விழுக்காடுகள் காவல்துறையிலே பணியிடம் இல்லாமல் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அடிச்சாலே கேட்க மாட்டான், அடிச்சாலே கேட்க மாட்டான். நம்மால போலீஸ் அடிக்க கூடாது இருக்கு. பிறகு போலீஸ் கையில் ஏதாவது லத்திருக்கான்னு பாருங்க, இருந்தா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா முள்ள மாதிரி முடிச்ச வைக்க எல்லா பயில யாரு இவன் தான். அவனை அடிச்சா யாருக்கு வலிக்கும்? ஸ்டாலினுக்கு வலிக்கும், இளைஞரணி தலைவர் உதயநிதிக்கு வலிக்கும். இப்படி திருட்டு பயில 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் அராஜகம் தமிழ்நாட்டிலே, கட்ட பஞ்சாயத்து தலைவிரித்து ஆடுகிறது தமிழ்நாட்டிலே. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. முன்னாள் டிஐஜி சைலேந்திர பாபு என்ன செஞ்சுட்டு போனாரு? நல்ல மனிதர், கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, கரும்பு ஜூஸ் குடிங்க, சைக்கிளில் போங்க. அவர் தான் அவர் மக்கள் மேலே வைத்திருந்த அக்கறை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் சராசரியாக கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த திராவிட கழகத்தில் ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, என் மக வயசு, அந்த பிள்ளை பேசும் ஆர்எஸ்எஸ் காரன் இந்து முன்னணிக்காரன் தான் கஞ்சா விற்கிறானே. ஆனால் இன்றைக்கு கஞ்சா விற்பவரும் திமுக காரன் இளைஞரணி பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னொருத்தர் இருக்கார், ஆண்டி முத்துராஜா, சமூக நீதி போராளி ஆண்டி முத்துராஜா. அவங்க அப்பாவை புதைச்சிட்டு அது மேலே சிவலிங்க வச்சு வழிபடுவார். அவன் பொண்டாட்டியை புதைச்சிட்டு சிலுவையை வச்சு வழிபடுவார். ஆனால் சாமியே இல்லைன்னு பேசக்கூடிய ஆண்டி முத்துராஜா, அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு 1.25 அடி இருந்துக்கிட்டு அவனுக்கு வாய் இருக்குன்னு என்னென்னலாம் பேசுகிறான். அவன் வாய் இருக்குன்னு அவன் என்னென்னலாம் பேசுகிறான். எம்பெருமான் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான், இந்த பாரத தாயை பழித்து பேசுகின்றான்.
இந்து சனாதன தர்மத்தை உணராதவன் இந்து சனாதன தர்மத்தில் எதை சொல்லியிருக்கிறது? எல்லா ஆலயங்களிலுமே வாகனங்கள் மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதே, என்ன காரணம்? மயில் வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம். இந்து சனாதன தர்மம் என்பது மனிதனை போல் விலங்கை நேசி என்று சொல்வது தானே. மனிதனை போல் விலங்கை நேசி என்பதற்காகத்தானே அதை சொன்னார்கள். அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு இல்லை. இவன் எங்கிருந்து தான் வந்தானே தெரியல. இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை, இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறானே. இவன் என்ன கான்ஸ்டிடியூஷன்ல அமைச்சராக இருக்கிறான்? பட்டியல் இனத்தில் ஹிந்து இல்லைன்னா ஜாதி இல்லை, மதம் மாறிட்டா ஜாதி இல்லை. நீ இந்து கான்ஸ்டிடியூஷன்ல நின்றுக்கிட்டு இந்து மதம் இல்லைன்னு சொல்றான். இதை ஏன் உச்ச நீதிமன்றம் சோமாட்டாக வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது? அதை செய்யாது. சமூக நீதி பேசக்கூடிய ஆண்டிமுத்துராஜா தம்பி அவர்களே, நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கிலே உட்கார போனீங்க, என்ன ஆச்சு? சேர தூக்கிட்டாங்க. நீ சமூக நீதி பேசு, முதல்ல ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு பேசு. எத்தனை ஆண்டு காலமானாலும் திமுகவிலே தலைவராக முடியுமா? இல்ல திமுகவின் அந்த குடும்பத்தை தவிர உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா? உயர் பதவிக்கு போக முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி. எப்படிப்பட்ட குடும்ப கட்சி? நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம். அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக் கொண்டு மக்களை தினம் தினம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும், இந்து மதத்தையும் இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும், எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணிவு வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான். தேர்தல் வந்துவிட்டால் பள்ளியிலிருந்து 500 ரூபாய் பெற்றுக் கொள்கிறோமே, அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலுசடைகளை எல்லாம் பேசி வருகிறது. இந்த கலுசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் 500 ரூபாய் கொடுத்து இந்த நாட்டை வாங்கி வச்சிருக்கான், தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து. அதனால தான் அவன் ஏளனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறான் என்று சொன்னால் காரணம் நாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதுரை பொதுக்கூட்டத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவரோடு பாரதத்தின் தேச தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பேசினார். என்னடா தவறு இருக்கு? கலைஞரோட ஒப்பிட்டு பேசினா தாண்டா தப்பு, பெரியாரோட ஒப்பிட்டு பேசினா தாண்டா தப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு தேவரோடு ஒப்பிட்டு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது?